ஹார்ட்டி வெல்கம் ஃபார் மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி எடிட்டிங் எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நமக்கு தேவையான ஆப் கைன்மாஸ்டர் ப்ரோ, லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதில் யூஸ் பண்ண போகிற டெம்ப்ளேட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா கைன்மாஸ்டர் ஆப்குள்ளே வந்தாச்சு. ப்ளஸ் ஐக்கான் வந்து டச் பண்ணிக்கலாம். டச் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் அரேஷன் இருக்குது பார்த்திங்களா, அதை கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்டுக்குள்ளே போய்க்கலாம். மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு பேக்ரவுண்டுக்குள்ளே போயிட்டு ஒரு எம்டியாக வந்து ஒரு பேக்ரவுண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம் நம்ம. அண்ட் வந்து 30 செகண்ட் பக்கம் ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடியோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போவே நான் வந்து ஒரு சாங் நான் ஆட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிட்டேன். நான் இப்போ லேயர் ஆப்ஷனுக்குள்ளே போய் மீடியாவுக்குள்ளே போய்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் நான் ஆட் பண்ண போகிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆப்ஷன் பக்கத்தில் இருக்க இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்து ஃபுல் கொடுத்துக்கிறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேயர் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கலாம், மீடியாவுக்குள்ளே போய்க்கலாம். இங்கே வந்து நான் ஒரு இமேஜ் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து யாருக்கு எடிட் பண்ணுறீங்களோ அவங்க இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும் இல்லையா, அதை கரெக்டாக பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்ம கரெக்டாக அப்படியே ஃபிட் பண்ணி நடுவில் கொண்டு போய் வச்சுக்கலாம். அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பிளெண்டிங் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து இந்த மாதிரி ஃபிட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இதையுமே வந்துட்டு நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா சாங் இவ்வளோ தூரம் தான் நமக்கு இருக்குது இல்லையா, நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இதோட எல்லாத்தையுமே. இந்த டெம்ப்ளேட் தான் ரொம்ப முக்கியம் இதுக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நான் ப்ளே பண்ணுற பாருங்க. ஸோ கைஸ், பார்த்துருப்பீங்க, ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு சூப்பரான ஒரு எடிட்டிங் இது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதா நம்ம வேலையே. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஷேர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகி முடிச்சிருச்சு. ஸோ கைஸ், அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு சிம்பிளான குட்டியான ஈஸியான ஒரு வீடியோ தான். ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெம்ப்ளேட்டோட வந்து பிளெண்ட் பண்ணியிருக்கோம் நம்ம. அண்ட் வந்து இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டெம்ப்ளேட்ஸ் நிறையா வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வந்து நீங்கள் யூடியூப்பில் போய் ஜஸ்ட்டு வந்து நீங்கள் டெம்ப்ளேட் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நிறையா டெம்ப்ளேட் அதில் வரும். அதை வந்து யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் வச்சு பிளெண்ட் பண்ணி யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை டேப் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. பாய்.